ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் சகோதரிகள் அருள் ஜெர்லின், இளவரசி கரோலின், மஞ்சு, செல்வராணி, SMSM சேவா மிஷனரி சர்வன்ட்ஸ் ஆஃப் மேரி சபையை சார்ந்த அனைத்து அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, இந்த 4 இளம் பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உருவாக்கிய உறவுகளே, அனைத்து நம்பிக்கையாளர்களே, இன்றைக்கு உண்மையாகவே இந்த சபைக்கு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் 5 பேர் நிரந்தரமாக இந்த சபையின் நிறுவனர் நினைத்தது போல ஆண்டவருக்காக வாழ பணியாற்ற தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சேலம் மறை மாவட்டத்துக்காக 5 பேரை அருள் பணியாளர்களாக நான் திருநிலைப்படுத்தினேன். என்னுடைய தாய் மறை மாவட்டம் பாண்டிச்சேரி. அங்கே தான் 35 ஆண்டுகள் நான் குரு. இந்த வருடம் ஒருவர் கூட குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதில்லை. இந்த நிலையில் இந்த 5 பேர் கிடைத்திருப்பது நம்முடைய சகோதரி தலைமை அன்னை ஷீனா ஜோசப் அவர்களுக்கு மட்டுமல்ல, சபை முழுவதற்குமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி, நிறைவு. இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்து நானும் நன்றி கூறுகிறேன். வாட் எ ஜாய்! இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன்? எந்த நேரமும் உனது புகழ் பாடிடுவேன் என்றுதான் நான் மீண்டும் உங்களோடு இணைந்து பாடுகிறேன். அன்பார்ந்த நித்திய வார்த்தை பாடு கொடுக்கின்ற சகோதரிகளே, நேற்றும் சரி இன்னைக்கும் சரி, I was addressing a group of novices who are going to make their first profession. What is a vow என்று கேட்டேன். தெரியல உங்களுக்கு. உங்களை கேட்டால் தெரியுமா என்னவோ எனக்கு தெரியாது. மீண்டுமாக இன்றைக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். நித்திய வார்த்தை பாடு. A vow is a deliberate and free promise made to God concerning some good which is possible and better. Deliberate and free promise. உணர்ந்து தெரிந்து ஆண்டவருக்கு வாக்களிக்கிறீர்கள். நான் கூட ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறேன். ஆயருக்கு தான் கொடுத்தேன். நீங்கள் கடவுளுக்கே கொடுக்கிறீர்கள். திரு அவையின் பெயரால் முறையான உங்கள் சபை தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுளுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ் தான் வார்த்தை பாடு, வாவ் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பப்ளிக் வாவ், பகிரங்க வார்த்தை பாடு. பப்ளிக்காக கொடுக்கறதுனால பப்ளிக் வாவ் கிடையாது. A vow is public when it is accepted in the name of the church by the lawful superior. திரு அவையின் பெயரால் முறையான தலைவரால் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போதும். சுப்பீரியர் இருந்தால் போதும், 2 சாட்சி இருந்தால் போதும். அதே பப்ளிக் வாவ் தான், ஈவன் ஃபைனல் ப்ரொஃபஷன் தான். இவ்வளோ பேர் இருக்கணும்னு தேவையில்லை. கடவுளுக்கு வாக்கு கொடுக்கிறீர்கள். எவ்வளவு முக்கியமான வாக்குறுதி! வாக்கு கொடுத்தால் மட்டும் போதுமா? வாழ்ந்து காட்ட வேண்டும். நிரந்தரமாக கொடுக்கிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், காலையிலும் சரி நேற்றும் சரி சொன்னேன், ஈவன் த டெம்பரரி வாவ் இஸ் தியாலஜிக்கலி பெர்பெச்சுவல். நான் 2 வருஷம் மனைவியாக இருக்கிறேன்னு யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல தானே. இருந்தாலும் டெம்பரரியாக கொடுத்தீங்க. எதுக்காக தெரியுமா? சரிப்பட்டு வரலன்னா அவங்கள தொத்திடுறதுக்கு.
மனசு உண்மையாகவே வேறு எங்கோ தேடுகிறது என்று நீங்களாக போய்விடுவதற்கு. அதனால்தான் அந்த டெம்பரரி வாவ். ஏற்கனவே நீங்கள் பெர்பச்சுவல் வாவ் கொடுத்தவர்கள்தான். இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் முன்னிலையிலே பகிரங்கமாக கொடுக்கிறீர்கள். அதை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு பிரசங்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு முறையும் எனக்கும் பிரசங்கம் வைத்து கொள்ளுகிறேன். இது சொல்ல போகிறோமே, இதை நம்ம வாழணுமே. சில சமயத்தில் வாழ்ந்தால் கூட கண்டவங்க கண்ட மாதிரி பேசுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடவுள் இருக்கிறார் தானே, பார்த்து கொண்டே தானே இருக்கிறார். வாழ்கிறவர்களையும் பார்க்கிறார். என்னை பற்றி அவதூறு பேசுகிறவர்களையும் பார்க்கிறார். உங்களை பற்றி பேசுபவர்களையும் பார்ப்பார். அதற்கெல்லாம் கணக்கு கேட்பார். ஆனால் நம்முடைய மனசாட்சி கண்டனம் செய்யாதவாறு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. பாருங்கள், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று, நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷன் ஆஃப் த 3 எவாஞ்சலிக்கல் கவுன்சில்ஸ் பை பப்ளிக் வாவ்ஸ், அது ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. ரெண்டாவது, சிஸ்டர்லி லைஃப் ஆர் ஃப்ரெட்டர்னல் லைஃப் இன் காமன், சமூக வாழ்வு, கூட்டு வாழ்வு, குழும வாழ்வு, இரண்டாவது ஐடென்டிட்டி. மூணாவது ஐடென்டிட்டி என்னன்னா செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகிலிருந்து அப்பாற்பட்டு இருப்பது. எப்படி? உன்னுடைய ஜெபத்தால், ஆண்டவரோடு கொண்டுள்ள நெருக்கத்தால், உன்னுடைய உடையால், உலகத்திலிருந்து சற்று அப்பால் இருப்பது. இது 3 தான் உங்களுடைய தனித்துவம். பேரில் இருக்க சேவா மிஷனரின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி எ மிஷனரி? By your being, not by your doing. You are missionary by your being. இந்த வார்த்தை பாடுகளை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக, சகோதரிகளோடு ஒன்றாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து இருப்பதன் வழியாக, ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பதன் வழியாக. மற்றெல்லாம் குப்பை நடத்துகிறோம். ஸ்கூல் சில இடத்த இங்கே உட்பட இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, அது ஒன்றும் பெரிய மிஷன் கிடையாது. உடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்? அதுதான் பெரிய அழைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், முதல்ல பாருங்கள், கற்பு வார்த்தை பாடு. எதற்காக? For the sake of the kingdom of God, I am prepared to do His will always. அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் அறியாத உணவு ஒன்று உண்டு, அது உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. பாருங்கள், for the sake of the kingdom of God, கடவுளுடைய விருப்பம் அவருக்கு முக்கியம். இந்த நாட்களில் நான் மீண்டும் மீண்டும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த அடியில் வருது, இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம். பாருங்க, இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம். இருக்கின்ற அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் எல்லாரும் அப்படி நினைத்து வாழ்ந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். அன்பார்ந்த 5 புதிய வார்த்தைப்பாடு கொடுக்கின்ற அருள் சகோதரிகளே, இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், அதுதானே கற்ப வார்த்தைப்பாடின் அர்த்தம். பாருங்கள், as a sign of the world to come, வர இருக்கிற உலகை முன்னறிவிக்கிறீர்கள். இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க கோயிலில். இல்லைப்பா, இந்த திருமணத்தை தாண்டி ஒன்று இருக்கிறது, இந்த உலகத்தை தாண்டி மறு உலகம் இருக்கிறது. அதை உங்கள் இருப்பால், உங்கள் செயல்பாடுகளால் நீங்கள் அறிவிக்க வேண்டாம். கடைசியாக, to serve the Lord with an undivided heart, with greater fruitfulness. ஆண்டவரை முழுமையோடு பிளவுபடா மனத்தோடு அன்பு செய்வது. ஒரு பக்கம் திருமணம் செய்யாமல் இருப்பது, இன்னொரு பக்கம் திருமணத்திற்கே உரிய உறவை எண்ணத்தாலும் தவிர்ப்பது. பாருங்கள், இதுதான் ஆண்டவர். இதற்கு உங்கள் சொந்த பலம் போதுமா? போதாது. ஆழ்ந்த ஜெப வாழ்வு,
அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது பக்தி, இவற்றின் வழியாக நீங்கள் உண்மையாகவே கற்புள்ளவர்களாக வாழ வேண்டும், வெளியே அறிக்கையிட வேண்டும். இதைத்தான் நம்மிடம் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். பாருங்கள், உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற சபையை சார்ந்த அத்தனை சகோதரிகளும் இதை உணர்ந்து வாழ வேண்டுமாம். பாருங்கள், ஏழ்மை. கொரிந்தியர்கள் 2ஆம் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், செல்வராய் இருந்தவர் நமக்காக வறியரானார், அவரை பின்பற்றுகிறோம். பல முறை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆஸ்பிரன்ஸிலேருந்து போஸ்டலன்சி, நோவிஷியர் 2 வருஷம், அப்புறம் ஜூனியர் 8 வேறு, ஸ்பெஷல் படிப்பு கோர்ஸ் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். எளிமையாக வாழ்வது. பாருங்கள், அன்றைக்கு பாருங்கள், 10 ஜோடி ஏர் மாடுகளாம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எல்லாத்தையும் வெட்டி விருந்து வைக்கிறார். கலப்பையும் காலி. பேர்னிங் த பிரிட்ஜஸ் என்று சொல்கிறார்களே, பிரிட்ஜை கடந்து வந்தாச்சு, அந்த பாலத்தையே எரிச்சாச்சு அப்படின்னா நான் திரும்பி போகல, அவ்வளோதான். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறக்கிறேன். வழக்கமாக இது போல் ப்ரொஃபஷனில் இந்த பாட்டு பாடுவாங்க. திருப்பாடல் 33, உன்னுடைய தாய் வீட்டை மறந்து விடு. சில பேர் வந்து ஃபோனில் பேசுறது, எப்போ பார்த்தாலும் வீட்டாரோடு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சில சமயத்தில் துறவிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது சில துறவிகள், சில அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவா துறவு? நிச்சயமாக கிடையாது. மறந்துவிடு, உன் தாய் வீட்டை மறந்துவிடு. ஆண்டவர் தான் உனக்கு சொந்தம். உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சபை, நீ நியமிக்கப்பட்டிருக்கிற இல்லம் உன்னுடைய சபை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், poor in fact and spirit. மத்தேயு நற்செய்தி மட்டும் போதாது, லூக்கா நற்செய்தி, blessed are you poor. கடின உழைப்பு, சோம்பேறிகளுக்கு கடவுளுடைய அரசிலே இடம் இல்லை. இன்னைக்கு நிறைய அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் சோம்பேறியாக இருக்காங்க. ஸ்பிரிச்சுவலி லேசி, நாட் brave enough. Intellectually lazy, not learning anything new. Physically lazy, they become a basilica in themselves. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா ஆகிறது. யூ ஷுட் நாட் பி லேசி அப்படின்னா ஏழ்மை வார்த்தை பாடுக்கு அர்த்தமே இல்லை. காலையிலே நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் இந்த 5 வார்த்தையை நீங்கள் ஆத்ம சோதனை செய்யணும். Did I pray? Did I work hard? Was I compassionate? Was I really humble? Was I grateful? இப்படி வந்து நீங்கள் ஆத்ம சோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். Being a stranger to the earthly riches, உலக சொத்துக்களுக்கு அந்நியமாயிருப்பது. Dependent on the superiors with regard to the temporal goods. திருட்டு கணக்கு எழுதக்கூடாது, திருட்டா பணம் சம்பாதிக்கக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு வாக்களிக்க போகிறீர்கள். கடைசியாக ரொம்ப கஷ்டமான கீழ்ப்படிதல். எப்போ பார்த்தாலும் ஈவினிங் ப்ரேயரில் வருது, though he was in the form of God அப்படின்னு சத்தமாக பாடுறவங்க தான் ரொம்ப மோசமாக கீழ்ப்படுகிறாங்க. பாருங்கள், submission of one's will to the will of the superiors. Superiors take the place of God when they command in accordance with the constitutions. Who can really obey? When you have faith, when you have love, you can obey. ஆண்டவரை அன்பு செய்கிறீர்கள், திரு அவையை அன்பு செய்கிறீர்கள், சபையை அன்பு செய்கிறீர்கள், ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறீர்கள். எங்கே அனுப்புனாலும் அங்கே போகிறது, எந்த வேலை செய்ய சொன்னாலும் அதை செய்யறது. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் அதே போல குழும வாழ்வு, அதனுடைய அர்த்தம் இதுதான். இட் இஸ் எ சைன் ஆஃப் யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன் இன் கிரைஸ்ட், மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ். பாருங்க, எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, வர இருக்கிற உலகை முன்னறிவிப்பது, ரூட்டட் அண்ட் பேஸ்ட் இன் லவ், அன்புமயமாக இருப்பது,
சில பேர் சண்டை போட்டே இருப்பாங்க. There is a Matthaean model of evangelization, go and preach. But John 9 model of evangelization, by your love for one another, the world will know that you are my disciples. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதை வைத்து உலகம் நீங்கள் என் சீடர்கள் என்பதை தெரிந்து கொள்ளும். அதை மறந்துவிடக்கூடாது. ஒரு விதமாக செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட். அடிக்கடி நான் சொல்வேன், we should have the heart of Mary of Bethany, listening to the word of God. மரியாவின் இதயம், மார்த்தாவின் கைகள். இன்னைக்கு எவ்வளோ பேர் மிஷன் அலையிறாங்க. they have only the hands, no heart. ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பது, பிறகுதான் பணி. don't build your own tower of Babel. ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இதெல்லாம் சுலபமானதா? நிச்சயமாக முடியாது. ஆண்டவருடைய அருள் உங்களோடு என்றும் இருக்கும். இன்றைக்கு இந்தியில் வாசித்தாங்க 2வது வாசகம், அருமையான பகுதி. மீதி 4 பேரும் தமிழில் வாசிக்கணும் திருப்பி. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் மிக அருமையாக இருக்குது. என்ன 11 அதிகாரம் know the love of God அப்படின்னு சொல்கிறாங்க. The Lord has loved you. He says to all the 5 of you, I want you, I want you. Come, follow me, be close to me. ஆண்டவர் கூப்பிடுறார். முதல் அதிகாரத்தில் you are the beloved of God அப்படின்றார். ஆண்டவரின் அன்புக்குரியவர். 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு அருளப்பட்ட தூய் ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம யார் பிரிக்க முடியும்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் 11 அதிகாரத்தில் கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை சொல்லிவிட்டு நாம் என்ன செய்யணும்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் தூய உயிருள்ள மாசற்ற பலியாக உங்களையே ஒப்பு கொடுங்கள். இங்கிலீஷில் நான் பார்த்தேன், எல்லா இங்கிலீஷ்லேயும் ஆஃபர் யுவர் பாடிஸ்ன்னு தான் இருக்குது. தமிழில் கொஞ்சம் டைனமிக் டிரான்ஸ்லேஷன் சொல்லிவிட்டு பாடிஸே காணாங்க. உங்களையே பலியாக ஒப்பு கொடுங்கள்னு போட்டிருக்கு. நேற்று பிஷப் சூசமானிகிட்ட கேட்டேன், என்ன எப்படி நான் படிக்கிற இங்கிலீஷ்லாம் பாடிஸ்ன்னு இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? பாடிஸ்னால் உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பது. பிறகு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கெல்லாம் திறமைகள் உண்டு, எல்லாம் சபையினுடைய வளர்ச்சிக்காக, திரு அவையின் வளர்ச்சிக்காக, சோம்பேறியாக இருக்காதீர்கள். பிறகுதான் மற்றவர்களை மதியுங்கள், மற்றவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், ஒருவருக்கு உதவி செய்யுங்கள், உங்களை பற்றி வீண் பெருமை பேசாதீர்கள். எல்லாம் இந்த 12ஆம் அதிகாரமே போதும் உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு. பாருங்கள், அதுதான் இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தி வழியாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், என்னோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், இணையாவிட்டால் வெட்டி எறியப்படுவீர்கள். அதில் கடைசியாக தொடர்ந்து வரோம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அதோடய சில பேர் விட்டுடுவாங்க. அவ்வளோதானா? அது தொடர்ந்து கொஞ்சம் படியும்பா. இதை சொல்லிட்டு, நீங்கள் கனி தரவும் அதுவும் நிலைத்த கனி தரவும் நான் உங்களை உண்டாக்கினேன், தேர்ந்து கொண்டேன். யூ ஹாவ் டு பி ஃப்ரூட்ஃபுல் பை யுவர் லைஃப் அண்ட் பி எ பிளெஸ்ஸிங். த லார்ட் ஹஸ் கால்ட் யூ. என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னார் ஆண்டவர். இந்த நற்கருணை பலியினூடே நித்திய வார்த்தை பாடு. ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், கொடுத்தார். ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டார், ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சபைக்காக, திரு அவைக்காக, உலகுக்காக உங்களையே பிட வேண்டும். பிட வேண்டும் என்றால் துன்புற வேண்டும், உங்களையே தர வேண்டும்,
இதுதான் நம்முடைய அழைப்பு. அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, இறைவன் உங்கள் நல்லெண்ணத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, அதை நிறைவுக்கு கொண்டு வருவாராக. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. மாற்றலாக்கி போகும்போது, கடைசியாக இந்த உலகிலிருந்து மாற்றலாக்கி விண்ணகம் போகும்போது, நீங்களும் நானும் இதே வார்த்தைகளை சொல்லும் அளவுக்கு நாம் வாழ வேண்டும். நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு அன்பார்ந்த மக்களே, நீங்கள் எல்லாரும் சாட்சி. அன்பான அருள் சகோதரிகளே, நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. இந்த நாட்களிலே திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்க கேட்கிறோம். ஒரு பக்கம் நேற்றும் இன்றைக்கும் நாம் கேள்விப்படுகின்ற பர்னபா தாராளம் உள்ளவர், நல்ல மனிதர், ஆவியால் நிறைந்தவர், பொறாமைப்படாதவர், உற்சாகப்படுத்துபவர். இன்னொரு பக்கம் அந்த அனனியா சஃபேரா நடிக்கிறது, நானும் ஃபைனல் ப்ரொவிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பாதியை வச்சுக்கிறது. கற்பில் பாதி, ஏழ்மையில் பாதி, கீழ்ப்படிதலில் பாதி. என்ன அதனுடைய விளைவு? சாவுதான். நடிக்க வேண்டாம், நாடகத்தில் நடியுங்கள், அர்ப்பண வாழ்வில் நடிக்காதீர்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்கும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.